அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட்டும் வரப்போகுது. நம்மளுக்கு அப்போ என்ன ஃபீல் ஆகும்? பக்கு பக்குன்னு இருக்கும். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறோம். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே யோசிப்போம். ஒருவேளை அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா நமக்கு அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறதுக்கு முன்னாடி அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதோட விளைவுகளை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதை பற்றிலாம் நம்ம முன்கூட்டியே யோசிப்போம். இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை அப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா முன்கூட்டியே. அந்த மாதிரி யோசிக்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். இப்போ அவனோட ஃப்ரெண்டு உண்மை என்னன்னு சொன்னாதான் அவனால் தப்பிக்க முடியும். இப்போ அந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டவன் யோசிக்கிறான், அவன் என்னோட ஃப்ரெண்டு கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்கான். இந்த நேரத்தில் வேற யாராவது இவனை குழப்பி விடுறாங்க. நீ என்ன இவ்வளோ நம்பிக்கையாக இருக்க, ஒருவேளை அவன் உன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அவன் ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டோனில் வரப்போ இங்கிலீஷில் நம்ம வாட் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். வாட் இஃப் ஹீ டசன்ட் ஹெல்ப் யூ, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன பண்ணுறது. ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவாக நம்மளே நினச்சிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வாட் இஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். வாட் இஃப் ஹீ டசன்ட் ஹெல்ப் யூ, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அப்படின்னு ஒரு டோனில். அடுத்து ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது. இப்போ ஏமாத்துறதுனா நம்மளுக்கு வொக்காபுலரி சீரீஸில் என்ன பார்த்தோம், டிசீவ் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இதை இங்கே அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், வாட் இஃப் ஹீ டிசீவ்ஸ் யூ. இங்கே ஹீ ஷீ இட் மற்றும் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் அங்கே வெர்போட எஸ் சேர்ப்போம். வாட் இஃப் ஹீ டிசீவ்ஸ் யூ, அவன் உன்னை ஏமாத்திட்டா அப்படின்ற டோனில் கேட்குறப்போ வாட் இஃப்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பார்த்தோம், அவன் உண்மையை சொல்லலைன்னா, ஒருவேளை அவன் உண்மையை சொல்லாமல் போயிட்டா. ஸோ இந்த மாதிரி வரப்போ வாட் இஃப் ஹீ டசன்ட் டெல் த ட்ரூத். இங்கே ஹீ வந்தனால டசன்ட் வருது. அதே இது வேறு சப்ஜெக்ட் வந்துருந்துச்சுன்னா என்ன வரும், வாட் இஃப் தே டோன்ட் டெல் த ட்ரூத். அவங்க உண்மையை சொல்லலைன்னா என்ன பண்ணுறது, நீ மாட்டிப்பல்ல அப்படின்னு ஒரு விஷயம். இது நடக்குமா நடக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் நடக்க போகிறதுக்கு முன்னாடி அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யோசிப்போமா. அந்த மாதிரி யோசிக்கிறப்போ தான் இந்த வாட் இஃப் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஒருவேளை அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, ஸோ இந்த டோனை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அடுத்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்னதான் நல்லா எழுதியிருந்தாலும் எப்பயுமே நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா இப்படி நம்ம திட்டுவாங்கணும், வீட்டில் திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்போ வாட் இஃப் ஐ ஃபெயில், நான் ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு. வாட் இஃப் ஐ டோன்ட் பாஸ் த எக்ஸாம், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா, நான் நல்லா தான் எழுதுனேன் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை நான் பாஸ் ஆகாமல் போயிட்டா. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்போ வாட் இஃப் ஐ டோன்ட் பாஸ் த எக்ஸாம். அல்லது இப்போ இந்த இடத்துல வேறு சப்ஜெக்ட் போடுறோம். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவன் ஃபெயில் ஆகிட்டா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல. ஸோ அந்த டோன். ஒருவேளை அவன் ஃபெயில் ஆகிட்டா வாட் இஃப் ஹீ டசன்ட் பாஸ் த எக்ஸாம். ஹீ சப்ஜெக்டாக வந்தனால நம்மளுக்கு என்ன வருது, டஸ் நாட் வருது. வாட் இஃப் ஹீ டசன்ட் பாஸ் த எக்ஸாம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் லெசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். அந்த சென்டென்ஸ் எழுதுகிறப்போ நான் யோசிக்கிறேன், இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, ஒருவேளை அவங்களுக்கு புரியலன்னா. வாட் இஃப் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஒருவேளை அவங்களுக்கு புரியாவிட்டால் என்ன பண்ணுறது, என்ன நடக்கும். அதனால நம்ம சிம்பிளான சென்டென்ஸே எழுதலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமே யோசிக்கிறேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நான் அங்கங்கே சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஒருவேளை அவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்களோ, ஒருவேளை ஃபுல்லாக பார்க்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். வாட் இஃப் தே டோன்ட் வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி, அவங்க ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ நானே கேட்டுக்கிறேன், ஒருவேளை அவங்க ஃபுல்லாக பார்க்கலன்னா, ஒருவேளை வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலன்னா அப்படின்னு யோசிக்கிறப்போ வாட் இஃப் தே டோன்ட் வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் 3 பேர் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதில் ஒருத்தன் மட்டும் வெளியே போயிட்டான். ஸோ அவன் வரதுக்குள்ளே நம்மளே ஃபுல்லாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், அவன் வந்துட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சென்டென்ஸ் சொல்ல போகிறோம், வாட் இஃப் ஹீ கம்ஸ், அவன் வந்துட்டா, அவன் வரதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்குள்ளே
ஐயோ ஒருவேளை அவன் வந்துட்டா அப்படின்னு அந்த ஒரு டோனோட. வாட் இஃப் ஹீ கம்ஸ். இப்போது ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் வந்து அவன் வந்து கொஞ்சம் டெரரான ஆள். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன அவன்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்கிற, அவன் உன்னை திட்டா, ஒருவேளை அவன் அவன் உன்னை திட்டிவிட்டால். வாட் இஃப் ஹீ ஸ்கோல்ட்ஸ் யூ. ஸ்கோல்டு இங்கே சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்தனால எஸ் வருது. வாட் இஃப் ஹீ ஸ்கோல்ட்ஸ் யூ. அவன் உன்னை திட்டா, ஒருவேளை அவன் உன்னை திட்டா, இந்த மாதிரி கேட்குறப்போ வாட் இஃப் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெர்மிஷன் வாங்காமல் நம்ம அவுட்டிங் போகிறோம். இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது நம்மளை பார்த்துட்டா, நம்ம வேறு பெர்மிஷன் வாங்காமல் போயிட்டுருக்கோமே, யாராவது நம்மளை பார்த்துட்டா. வாட் இஃப் சம்மன் சீஸ் அஸ். நம்மளை யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது, என்ன நடக்கும், பெரிய பிரச்சனையாயிடும், நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி யோசிப்போம் இல்லையா, அதோட நெகட்டிவ் பற்றி யோசிப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வாட் இஃப் சம்மன் சீஸ் அஸ், யாராவது நம்மளை பார்த்துட்டா. ஸோ இங்கே சம்மனுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால சி வெர்போட என்ன சேர்ந்து வருது, எஸ் சேர்ந்து வருது. வாட் இஃப் சம்மன் சீஸ் அஸ். ஸோ இவ்வளோதான் வாட் இஃப். ஒரு வேளை இது குழப்பமாக இருந்தால் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ யாராவது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன், இல்லை முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க திரும்பி பண்ண சொல்கிறப்போ வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் டூ திஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நான் இதை பண்ணலைன்னா என்ன, இப்போது நான் அதை பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி கேட்குற டோனை அந்த வாட் வில் ஹேப்பன் இருக்கு இல்லையா, அந்த வில் ஹேப்பனை நம்ம எடுத்துறோம் அப்படியே. வாட் இஃப் ஐ டோன்ட் டூ திஸ். நான் இதை பண்ணலைன்னா என்ன ஆகும், இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் அப்புறமே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும், என்ன ஆகும், என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கொஷின் அரைஸ் ஆகிறப்போ நம்ம இந்த வாட் இஃப் ஐ டோன்ட் டூ திஸ், நான் பண்ணலைன்னா இப்போ என்ன நடக்கும், வாட் இஃப் சம்மன் சீஸ் அஸ், நம்மளை யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டோனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு வாட் இஃபை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த வாட் இஃபை யூஸ் பண்ணி எப்படி ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் சுச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணோங்கிறத பார்த்தோம். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு இந்த வாட் இஃபை வச்சு எப்படி பாஸ்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம வந்து வெளியே கிளம்பி போயிட்டோம். நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கொடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மழை வர மாதிரி இருக்குது, கொடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா மழை வராது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மழை வந்துட்டா, ஒரு வேளை மழை வந்துட்டா நினச்சிடுவேன், அதனால எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சென்டென்ஸ் சொல்கிறப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வரும், வாட் இஃப் இட் ரெயின்ஸ். மழை வந்துட்டா, ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு சொல்கிறோம். அது வந்து வாட் இஃப் இட் ரெயின்ஸ், மழை வந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம எப்படி பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம அம்மா கேட்குறாங்க, நான் உன்னை கொடை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன்ல, நீ ஏன் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு கேட்குறாங்க. அதான் மழை வரலம்மா, அதான் நான் தான் சீக்கிரம் வந்துட்டால, மழை வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேளை வந்திருந்தா, ஒரு வேளை மழை வந்திருந்தா. ஸோ இந்த டோன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிங்க. இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்துருக்கோம். வந்து இருந்தால், சென்று இருந்தேன், மதுரைக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். வாட் இஃப் இட் ஹேட் ரெயின்டு. மழை பெய்து இருந்தால், மழை பெஞ்சிருந்தா, ஒருவேளை மழை பெஞ்சிருந்தா நீ நனைஞ்சிருந்திருப்பல, நீ அதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்கிறப்போ வாட் இஃப் இட் ஹேட் ரெயின்டு. இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம மரத்து மேலே ஏறி விளையாடிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரத்து மேலே ஏறிலாம் விளையாடாதீங்க, கீழே இறங்கி விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கேட்காம நம்ம விளையாடிட்டு இருக்கோம், வந்துட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் அங்கே ஏறி விளையாடாதன்னு, ஏன் இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த அப்படின்னு கேட்டப்போ, அதான் நான் கீழே விழுகல இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நீ விழுந்திருந்தா அப்படின்னு கேட்குறப்போ வாட் இஃப் யூ ஹேட் ஃபாலன். நீ விழுந்திருந்தா என்ன இருந்திருக்கும், அடிபட்டு இருந்திருக்கும்ல, அதனால முன்னவே கீழே இறங்கி விளையாண்டுருந்துருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு வேளை நீ விழுந்திருந்தா, வாட் இஃப் யூ ஹேட் ஃபாலன். இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம். சரி எல்லாரும் வந்து எழுதிட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்தனால எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பாஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, ஜிஜோ நல்ல வேலை நான் இந்த எக்ஸாம் வர வேணான்னு நினச்சிருந்தேன்,
அட்டன் பண்ணாவே பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை நான் வராமல் இருந்திருந்தா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வாட் இஃப் ஐ ஹேடின்ட் கம், நான் வராமல் இருந்திருந்தா, வந்தாவே பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நல்ல வேலை நான் வராமல் இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும், நான் ஃபெயிலாக இருந்திருப்பேன், அந்த மாதிரி யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வாட் இஃப் ஐ ஹேடின்ட் கம், வராமல் இருந்திருந்தால். இப்போது இதே எக்ஸாம்பிளவே வேற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சொல்ல போகிறோம். ஏதோ கிளாஸ் நடக்குது, அந்த கிளாஸ் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக நடந்துகிட்டு இருக்குது, எல்லாருக்கும் கொஷின் கேட்டு பனிஷ்மெண்ட் இம்போசிஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் வரல கிளாஸ்க்கு, நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு இருந்துட்டான். மறுநாள் கிளாஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நேற்று கிளாஸ் இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு யோசிக்கிறப்போ இவன் என்ன யோசிக்கிறான், நல்ல வேலை நான் வரல, நான் வந்திருந்தா, வாட் இஃப் ஐ ஹேட் கம், நான் வந்திருந்தா நானும் தான் இந்த மாதிரி அடி வாங்கியிருப்பேன், நானும் தான் பனிஷ்மெண்ட் வாங்கியிருந்திருப்பேன், அந்த மாதிரி சொல்கிறப்போ நல்ல வேலை நான் வரல, ஒரு வேளை நானும் வந்திருந்தா இப்படி தான் அடி வாங்கியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. வாட் இஃப் ஐ ஹேட் கம், நான் வந்திருந்தா. இப்போ இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஏதோ குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு காஸ்ட்லியான பொருளை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதை வச்சு விளையாடாதீங்க, உடச்சிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொருளை கீழே போட்டுட்டாங்க, இருந்தாலும் உடையலை. அப்போ நம்ம அவங்கள திட்டுறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நான் உடைக்கலம்மா, நான் தான் பத்திரமா தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீ உடைச்சிருந்தா நேரம் வேஸ்ட்டாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு வேளை நீ உடைத்திருந்தால், வாட் இஃப் யூ ஹேட் broken. ஸோ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறனால இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, வாட் இஃப் வந்துடுது, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்துடுது, அதுக்கப்புறம் ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த verb, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb வருது, வாட் இஃப் யூ ஹேட் broken. ஸோ உடைச்சிருந்தா அப்படிங்கிறனால இதோட தமிழ் கீவேர்டை வச்சே நம்ம இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி இதை வாட் இஃப்ல அப்ளை பண்ணி பேச போகிறோம். ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே இஃப் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு டாபிக் நம்மளுக்கு தெரிஞ்சால் அதுலேருந்து நம்ம இவ்வளோ டாபிக்ஸை ஈஸியாக கற்றுக்க முடியுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு இஃப் கிளாஸ் அப்படியே பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. முன்னாடி என்ன, இஃப்க்கு முன்னாடி வாட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், மற்ற எல்லாமே இஃப் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ அதனால இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் சரி, இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் சரி நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, இதோட தமிழ் கீவேர்டு மட்டும்தான். தமிழ் கீவேர்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு வேளை இப்படி நடந்தால். ஸோ அவ்வளோதான். இஃப் வந்தால் நம்மளுக்கு என்ன கீவேர்டு வருது, ஆல் அப்படிங்கிறது வருது. வாட் இஃப் வரப்போ ஒரு வேளை இப்படி ஆயிட்டா, ஒரு வேளை இப்படி நடந்தா என்ன பண்ணுறது, என்ன ஆகும், என்ன நடக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டோன், இந்த தமிழ் கீவேர்ட்ஸை நம்ம எழுதி வச்சுட்டு வாட் இஃப் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம ஈஸியாக பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய சஜஷன் சொல்கிறதுக்கு, அப்புறம் இந்த இமேஜினரி கண்டிஷன்லாம் பார்த்தோம் இல்லையா, அதையுமே இந்த வாட் இஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நிறைய சொல்லலாம் நம்ம. பட் இந்த லெசன் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் அதை பற்றின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.